இன்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கிய நிலையில் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்தார். குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், இது வெறும் சடங்கு அல்ல, இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை தொடர்ந்து வலுவடையும் வகையில் ஆர்வமும் உற்சாகமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்த சோகத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளியே வர வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, பீகார் தேர்தல் முடிவுகளை மனதில் வைத்துக் கொண்டு பிரச்சனைகளை எழுப்பக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் பேசிய பிரதமர் மோடி, மக்களின் பிரச்சனைகள் குறித்தே எதிர்க்கட்சிகள் விவாதிக்க வேண்டும் என்றும் அவைக்குள் அமளி இருக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்க உயரங்களை எட்டியுள்ளது நம்பிக்கை அளிக்கிறது என்றும், எனவே 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகள் விளையாடி வரும் விளையாட்டை நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், அவர்கள் குறைந்தபட்சம் தங்கள் உத்திகளையாவது மாற்ற வேண்டும் என்றும், அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று குறிப்புகளை வழங்க தான் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதம் நடத்த கோரி மக்களவையில் எதிர்க்கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். மக்களவை காலை கூடியதும் மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா உள்ளிட்ட மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி தெரிவித்து இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்கு திருட்டு விவகாரம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் அவையில் முழக்கங்களை எழுப்பின. அதனை ஏற்க மறுத்த சபாநாயகர் ஓம் பிர்லா, எதிர்க்கட்சிகள் அவையின் மரியாதையையும் கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றும், முழக்கங்களை எழுப்புவதோ பதாகைகளை ஏந்துவதோ கூடாது என்றும் எச்சரித்தார். தொடர் அமளியால் அவை அலுவல்கள் பாதிக்கப்பட்டன.